ரயில்வே டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. ஆமா, யாரோ எதையோ சொன்னதுக்காக இப்படித்தான் பண்றதாக்கும். யாரோ சொன்ன வார்த்தைக்காக இல்ல, நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான். தாலி கட்டின புருஷனான்னு கேட்டப்போ சும்மா இருந்தீங்க, வச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னீங்க. அத என்னால தாங்கிக்க முடியல. நீங்க போய் எவ்வளவு நல்லவர் நீங்க. உங்க மனசுலயே நான் ஒரு வெப்பாட்டியா தான் இருந்திருக்கேன் ஒழிய பொண்டாட்டியா இல்லைங்கிறதா என் தலையெழுத்து. நான் என்ன சொல்றேன், இப்போ உன் பிரச்சனை என்ன? உன் கழுத்துல ஒரு கைத்தை கட்டா உன் தலை எடுத்து மாறிடும், அப்படித்தானே? வா, நீங்க வா, நீங்க வா. அட வானா, அது வா. எப்படி இதான்ப்பா, வாழ்நாள் பூரா பொண்ணுகளை டாவ் அடிச்சுக்கினே இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோம், கொட்டு, கிள்ளு, குத்து, ஓட்ட இதெல்லாம் வரும். ஆமா, ஆமாங்கண்ணா. பொம்பளைக்கு டெக்னிக் தான்ப்பா. ஆம்பளைக்கு சும்மா இருக்கிற ஞாபகப்படுத்துறதே இவ்வளவுதான். அப்புறம் கை வச்சோன்னு உங்களுக்கு நேரம் காலம் இல்ல, காலம் நேரம் இல்ல, இல்லாத லோலாயி. ஆமா, சும்மா நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனாக்கும். நேத்து நீங்க வேலைக்கு போகும்போது தெரியாம என் கைவிரல் பட்டு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்களா? உன் கைவிரல் என் மேல பட்டது அதுக்கு காரணம் இல்ல, மந்திரம் எல்லாம் இந்த கண்ணுல தான் இருக்கு. என்னன்னா இவ்வளவு பெரிய சினிமா ஸ்கோப் கண்ணை பார்த்தாலே இன்னைக்கு மேட்னி ஷோவா நைட் ஷோவான்னு கிளீனா தெரிஞ்சிருது. எங்க போற? இன்னைக்கு கரண்ட் கட்டு, எந்த ஷோவும் கிடையாது. கரண்ட் கட்டுங்களா? அதெல்லாம் போட்டோம் பாரு, இன்னைக்கு உனக்கா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துல பறந்துருவே. என்ன? இது நீ வேணும்னா டெல்லியில நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி மறந்துருக்கலாம் பவித்ரா. ஆனா நான் மறக்கல. ஒரு பெரிய கேலண்டர் கம்பெனில படம் வரையறதுக்கான ஆர்டர் கிடைச்சது. அதுக்காக ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாவும் கிடைச்சது. அந்த பணத்துல தான் இந்த ஏர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட் தான் எடுத்திருக்கீங்க? ஐயோ, நான் 10 நாளுக்குள்ள படம் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கேலண்டர் கம்பெனிக்காரங்கிட்ட அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். அதனால நீ மட்டும் டெல்லிக்கு போற. நான் முடியாது, நீங்க இல்லாம என்னால தனியா போக முடியாது. இல்லடா பவித்ரா குட்டி, பாரு, உனக்கு டான்ஸ்ல எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமா தெரியும். அதுக்கு நம்ம கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த டிக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்றது கேளு பவித்ரா. முடியாது. பாரு, தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டியோட திறமைகளை எல்லாம் கட்டி போட்டு அவ அடுப்பு ஊதுறதுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிற புருஷன் நான் இல்ல.
அதனாலதான் சொல்றேன், உங்களை விட எனக்கு பேரும் புகழும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறதில்ல. ஐய், கண்ணுல படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பேட்னி ஷோதான். வேண்டாம். வேணும். வேண்டாம். வேணும். சரி பரவாயில்ல. வேணும். பரவாயில்ல சொல்றல்ல. ஏப்பா ரவி, சாராய் கடைக்கு லெஃப்ட் தானே போகணும். நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டு. அட நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா, இங்க எதுக்கு வந்த? அட, நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கிருந்தேன்ல, அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது. அட அவனைத்தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு, அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். யார் நீ? ஆ. யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. யோ, இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதுயா, கடன் குடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ, நான் உள்ள போறேன். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப் எடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துருவேன். என்னது நாய் மாதிரி குலைக்கிறதா? இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்புளை சுத்தி 16 ஊசி போட்டுக்கு போறேன். என்ன மைக் டெஸ்டிங். இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. அட நல்லா பார்த்து சொல்லியா. ரவி, நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னா உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்த. இது என்னமோ ரத்த விழா இருக்கு, குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு. சாமி, உன் சவகாசமே வேணாம், நான் குதிரையை திருப்பிக்கிறான்டா. போயா. இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரா ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியத்தையோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி ரவி, சினிமா ஸ்டுடியோக்கா போற? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ இருக்கு. எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னுட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய. நீ எங்க போன? எனக்கு நிறைய வேலை இருக்கு, விட்டு சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். தம்பி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுப்பா. சார், தயவு செஞ்சு இது இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். என்னன்னு தெரிஞ்சானும் இல்லையா? அடடே, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா. இது என்ன ரத்தக்கரை? சார், இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிளீனா சொல்லிட்டேன். இது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த மியூசிக் பின்னால பெரிய கதையா இருக்கு. இது என்னன்னு தெரியல இல்லையா? வாங்க. ஐயோ யப்பா, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மியூசிக் என் பேர்லயே போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. சார், அவசரம் புரிய மாட்டேங்கிற. வாசிங்க சார். வாசிக்கமா?